யூடியூப்ல எவ்வளவுதான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஆனா வந்து எனக்கு வியூஸே போக மாட்டேது. ஆரம்பத்துல வியூஸ் போச்சு, அதுக்கப்புறம் வியூஸ் போல அப்படியே நிக்குது. அதாவது 100, 1000 அதோட தாண்டியே போக மாட்டேது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அது முழுக்க முழுக்க என்னன்னா நம்ம பண்ண தப்பு தான். அது வந்து ஆல்கோரிதமோ யூடியூப் சைட்லயும் வந்து கிடையாது அந்த ப்ராப்ளம். நம்ம ஒரு தப்பு பண்ணிருப்போம். அந்த தப்பு எதுன்னு சொல்லி ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அது நீங்களே கண்டுபிடிக்கலாம். அது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது ஃப்ரீ தான். சரிங்களா? அதை அனலைஸ் பண்ணி எப்படி என்ன பிரச்சனை அதை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத நான் உங்களுக்கு தெளிவா அந்த ஆப் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். நீங்க வந்து நீங்களே அதை யூஸ் பண்ணி யாராவது சின்ன மாதிரி உங்களுக்கு வியூஸ் ஆச்சுனாலும் வீடியோ வியூஸ் பண்ணாலும் நீங்களே கண்டுபிடிச்சா சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கண்டிப்பா பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இங்க தொடர்ந்து பார்க்கல சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்துங்கள். வாங்க நண்பர்களே, பயணத்தை தொடங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க VTQ. இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பிரச்சனையை நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம். அது எங்கெங்கே பிரச்சனை இருக்குன்ட்டு இது இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ இதை வந்து லாகின் பண்ணிங்க. அதாவது உங்களோட யூடியூப் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட மெயில். இப்போ வந்து பாருங்கள், என்னோட மெயில் ஐடி வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது யூடியூப் சேனல் வந்து இருக்குது. இந்த யூடியூப் கிடையாது, இன்னொரு யூடியூப் சேனல். அது வந்து எனக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, எவ்வளோ வியூஸ் டோட்டலாக போயிருக்கு எல்லாமே காமிச்சிடும். ஃப்ரீ தான். இப்போ உங்களுக்கு வியூஸ் போல் அதனால் வந்து கீழே இருக்கு பாருங்கள், ப்ளஸ் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா மேலே, ஐ ஹெல்ப் யூ க்ரோத் அப்படின்ட்டு. அது நீங்கள் ஒரு வாட்டி டச் பண்ணிங்க. டச் பண்ணால் மேலே வந்துச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா அது நீங்கள் கேள்வி கேட்கணும். கேட்டிங்கன்னா இந்த யூடியூப் சேனலில் என்ன பிரச்சனை என்னன்னு கேட்டுரும். இப்போ நான் உங்களுக்கு தமிழ்லேயே காமிக்கிறேன். அதுக்கு டிரான்ஸ்லேட் வந்துருங்க. ஏன்னா நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதில் நீங்கள் பேசுனீங்கனாலே வரும். இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள், கேட்டுக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். எனக்கு ஆரம்பத்தில் வியூஸ் போச்சு, ஆனால் இப்போதைக்கு வியூஸ் போக மாட்டேது. அதுக்கு என்ன காரணம்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ காப்பி பண்ணி நம்ம திருப்பி அங்கே போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை வந்து காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், நான் செக் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலே உங்களோட யூடியூப் சேனல் இருக்கும். இப்போ அது உங்களுடைய அனலைஸ் பண்ணும், உங்களோட இது எல்லாமே. இதில் பாருங்கள், உங்கள் தற்போதைய நிலை ஆழமாக பார்க்கலாம். எல்லா டேட்டாவையும் ஒரே நேரத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திங்கிங்னு இருக்கு பாருங்கள், செகண்ட் ஆகும். ஏன்னா உங்களது ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணி காட்டும். அது இன்னும் ஆழமாக பார்க்கலாம். வைரல் ஸ்டார்ஸ் எப்போது ரங்கடித்து எப்போது ட்ராப் ஆனது என்பதை கிளியராக இன்னும் செக் பண்ணிகிட்டு இருக்கு. எப்போது ட்ராப் ஆனது என்பதை கிளியராக பார்க்கலாம் என்று டெய்லி ட்ராப் ஆகி ஃபுல்லாக வைக்கிறது. இன்னும் அளவு சமத்த நாட்கள் ட்ரெண்டிங் முழுவதையும் பார்க்கலாம். என் சேனலில் வந்து நான் அந்த அளவுக்கு வந்து மாற்றி வீடியோ போட்டு ஒரு வழி பண்ணிட்டேன். அந்த தப்பு நீங்களும் பண்ணாதீங்க. இப்போது முழுமையாக பார்க்கலாம். டேட்டாவை டீப்பாக அனலைஸ் பண்ண கிளியராக பிக்சர்ஸ் கிடைக்கும். பிக்சர்ஸ் கிடச்சிருக்கா, கிளியராக பிக்சர்ஸ் கிடச்சிருக்கா என்னன்னு பார்த்துருவோம். அந்த சேனலுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களோட டேட்டாஸ் ஃபுல்லாகவே வந்து அதை அனலைஸ் பண்ணும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வியூஸ் போல் வேறு எதனா பிரச்சனைனா நீங்கள் இதிட்ட கேட்டால் இது யூடியூப்னு பக்கத்தில் ஒரு ஆழமாக ஒரு விஷயத்தை வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சி கொடுத்துரும். பாருங்க, உங்கள் சேனல் இன்னும் உண்மை நிலை இது 3 வீடியோக்கள் 1.2 மில்லியன் வியூஸ். அதாவது பாருங்கள் எத்தனை மில்லியனு, 7.2 மில்லியன் வீடியோ எனக்கு வந்து வியூஸ் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் போல் அதுக்கு என்ன காரணன்றதை இப்போ பார்த்துருவோம். உங்கள் 90 நாள் வியூஸில் பெரும் மதிப்பு 3 ஷார்ட்ஸ்லேருந்து வந்தது. 3 ஷார்ட்லேயே வந்து 7 மில்லியன் நான் வியூஸ் எடுத்துருக்கேன். இந்த 3 டிவிக்கு பாலிடிக் காமெடி தமிழ்நாடு தேர்தல் 2026 அதாவது வந்து பண்ணவே இது உங்கள் வைரல் என்கேஜ்மெண்ட்டு. ஓகே, அது வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாக இருக்குது. இப்போது சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அதாவது ஆக்சுவலாக நான் தளபதி விஜய் அவர்களை பற்றி நிறைய வீடியோ வந்து இதில் என் சேனலில் வந்து நைட் மோட்ஜியில் வந்து போட்டிருந்தேன். வியூஸ் நிறைய போயிட்டு இருந்தது. அதுக்காக எல்லாம் வந்து ஒரிஜினல் இயற்கையாகவே சரி செஞ்சிருச்சு. அப்புறம் வந்து கண்டென்ட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து இப்போது ஷார்ட் பாருங்கள், ஜாமி ட்ரகோஸ், அப்புறம் பைக் ரைடு, நாய்களின் ரியாக்ஷனு, பிஜிஎம்ஐ, கேமு, லைசன், அது மாதிரி பாலிட்டிக்ஸ் பார்த்து சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண ஆடியன்ஸுக்கு இது முற்றிலும் வேறு கண்டென்ட். புரியுதுங்களா? அதாவது வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து பார்த்தவங்க வந்து எல்லாமே விஜய் ரசிகர்கள் தான். இப்போ வந்து அவங்க அதை தான் வந்து லைக் பண்ணுவாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே எனக்கு 48,000 பேருக்கு மேலே இருக்காங்க. அந்த 48,000 பேரும் வந்து எல்லாம் விஜய் ரசிகர்கள் தான். சரிங்களா? அப்படின்றப்ப நான் வந்து இதில் வந்து என்ன பாருங்கள், கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். அதாவது லைவ் போட்டிருக்கேன், அப்புறம் பைக் ரைட் போட்டிருக்கேன், அப்புறம் பிஜிஎம்ஐ கேம் போட்டிருக்கேன், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன் கேமிங்கு. அதாவது தான் இது வந்து சொல்லுது. ஆக்சுவலாக பாலிடிக்ஸ் வந்து நீங்கள் போட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ண ஆடியன்ஸ்க்கு இது முற்றிலும் வேறுபட்ட கண்டென்ட்டு.
அதனால் வந்து ஆல்கிராம் இவர்களுக்கு இந்த கண்டென்ட் வேணாம்னு முடிவு பண்ணிவிட்டு உங்கள் ஷார்ட்ஸை அதான் பண்ணுறதை நிறுத்திடுச்சு. அதாவது அந்த ஆல்கிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து இவங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைன்ட்டு அந்த ஆல்கிராம் வந்து இது நிறுத்திடுச்சான். அதாவது யூடியூப் சைடில் வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்றத அது தெளிவாக சொல்லுது. உங்கள் டிராஃபிக்கில் 95% ஷார்ட்ஸிலிருந்து சர்ச் பண்ணால் 1.4 சப்ஸ்கிரைபர்ஸ் 2.1 சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவு. அதாவது இப்போ எனக்கு வந்து கம்மியாயிடுச்சு. ஷார்ட்ஸ் ஆல்கிராம் ஒரு வீடியோவை புஷ் பண்ணலைன்னா வேறு எந்த டிராஃபிக்கும் உங்களை ரியாக்ட் பண்ண முடியாது. அதாவது ஒரு கண்டென்ட் நீங்கள் போயிட்டீங்க, ஒரு அரசியலை பற்றி பேச போனீங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்ட மட்டும் தான் நீங்கள் வீடியோ போடணும். ஒரு சமையல்னா சமையலை பற்றி டிஃப்ரெண்ட்டாக அந்த சமையல் குறிப்பை பற்றி தான் நீங்கள் வீடியோ போடணும். இல்லைனா வந்து ட்ராவலை பற்றி மட்டும்தான் வீடியோ போடணும். ஏன்னா அதுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஏறும். மாற்றி போட்டால் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்கன்றத அந்த அது வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லுது. இப்போ நேரடி ப்ரூஃப் பாருங்கள். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 6,40,000 வியூஸ் வந்து டே போயிருந்தது எனக்கு. ஜூன் மாதம் பாருங்கள் வெறும் 4,000 வியூஸ் தான். அப்புறம் வந்து திருப்பி பாருங்கள், அப்புறம் வந்து பாருங்கள் ரொம்ப கம்மி 400-670 தான் வியூஸ் எக்ஸ்போர்ட் வச்சு பாருங்கள் ட்ராப் ஆயிடுச்சு. அதனால் அந்த சேனலில் வந்து எனக்கு வியூஸே போகல. இப்போ நான் பண்ணது இனிமேல் என்ன செய்யலாம்ன்றத கரெக்டாக சொல்லிட்டு பாருங்கள். அதாவது நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா டிவியை தேர்தல் முடிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் 365 நாளும் சூடாக இருக்கும். எதிர்கட்சி விவாதம் இதெல்லாம் உங்கள் காமெடி ஸ்டைலில் தொடர்ந்து ஷார்ட்ஸ் போடுங்க. ஆடியன்ஸு இதுக்காக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணாங்க, புரியுதுங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த காரணமே நீங்கள் போட்ட முன்னாடி அந்த காமெடியாக அரசியல் பேசுறது தான். அதுக்காக தான் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் வந்து நீங்கள் அதே மாதிரி வீடியோ போட்டுங்கன்னா எப்படி சொல்கிறது, அதாவது வந்து கேமிங் ஜிம் பண்ணாமல், அதாவது கேமுக்கு வந்து ஜிம் பண்ணாமல், அதாவது கேமுக்கு போகாமல் பாலிட்டிக்ஸ் சோஷியல் கம்யூனிட்டியை பற்றி படிப்படியாக ஆடியன்ஸை அதாவது ஆடியன்ஸை உதாரணமாக கேமுக்கும் அரசியலுக்கும் மாதிரி ப்ராஜெக்ட் கண்டென்ட். அதாவது நீங்கள் வந்து அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், கேமுக்கு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லுது. அப்புறம் பாருங்கள் வைரல் பேட்டர்னை காப்பி பண்ணுங்கள். அதாவது வைரலாக இந்த வீடியோஸ்க்கோ அதை பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. உங்கள் வைரல் ஷாட்டில் கமெண்ட் பட்டன் விஜய் காமெடி அனலிஸ் ட்ரெண்டிங் ஈவெண்ட் உங்கள் ரியாக்ஷன் அதாவது 16 செகண்ட் வந்து 35 செகண்ட் வந்து உங்கள் டேரக்ஷன் வந்து இருக்கட்டும். அதாவது அந்த டைமில் வந்து மக்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. இதோ ஃப்ரம் வேறு ட்ரெண்டிங் டாப்பிக்கை அப்ளை பண்ணுங்கள். விஜய் நீங்கள் 48,600 சப்ஸ்கிரைபர்ஸ் வரை வளர்ந்தது. அதாவது வளர்ந்தது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் வந்து நீங்கள் எது ஆரம்பிக்கிறீங்களோ அதை சண்டே வீடியோ போட சொல்கிறாங்க. நீங்கள் நடுவில் மாற்றி வேறு ஒரு கண்டென்ட் வந்து எடுத்து போட்டிங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் எடுத்து போட்டிங்கன்னா அந்த ஆல்காகிராம் வந்து என்ன பண்ணணும்னா யூடியூப் சைட்லேருந்து அது வந்து புஷ் பண்ணாது. ஏன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து அதை விரும்பலை. இப்போ உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் எதுக்கு முன்னாடி போட்டு வந்தீங்களோ அவங்க அதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் மீறி போட்டு இதுக்கப்புறம் வரப்போ உங்களுக்கு ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபீஸ் ஆகிடும். உங்களுடைய வியூஸ் எல்லாமே ஃபீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வியூஸே போகாது, அந்த சேனலே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு சமையல் எடுத்து போடுங்க, ட்ராவல்ஸு அதுமாதிரி இருந்தீங்கன்னா அதை பற்றி மட்டும்தான் போடணுமே தவிர அதை பற்றி அதுக்குள்ளே இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக போட்டு தான் உங்களுக்கு இன்னும் வந்து நீங்கள் வியூஸ் சேர்த்த முடியும், சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்த்த முடியும். அதனால் மாற்றி கீத்தி போடாதீங்கன்னு சொல்ல வராங்க. இதே தான் நான் தப்பு பண்ணேன். நல்லா இருக்க ஒரு அரசியல் பேசுகிறத நான் கேம் லைவாக ப்ளே பண்ணது தப்பாயிடுச்சு. அது வந்து ஆல்கிராம் வந்து இந்த ஆஃப் பண்ணிடுச்சு. அதாவது எனக்கு ட்ராப் ஆகிடுச்சு, ஃபியூஸ் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு யூஸ் போகல. சரிங்களா? இப்போ இதுவே தெளிவாக சொல்லிச்சு 48,000 பேர் எனக்கு இருக்காங்கன்னா நான் வந்து சரியாக அதை மெயின்டைன் பண்ணலைன்னு தான் அர்த்தம். அதேமாதிரி நீங்களும் பண்ணாதீங்க. அதனால தான் ஃபியூஸ் ஆகுது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக வந்து உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் கரெக்டாக போடுங்க. இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இதுக்கப்புறம் நின்று போச்சுன்னா வியூஸு இதுக்கப்புறம் நீங்கள் எது முன்னாடி போட்டிங்களோ அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான எடுத்து போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் போகும் அப்படின்றது தான் இது வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லுது. ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். சரிங்களா? மானிட்டேஷன் ஆன சேனல்லாம் அவைலபிளாக இருக்குது, யூடியூப் சேனல்லாம். உங்களுக்கு எதனா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து ரீப்ளை பண்ணுறேன். வேணா பை பண்ண தந்தால் பண்ணிங்க. மானிட்டேஷன் ஆன சேனல் தான், ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக்கு அவைலபிள் இருக்குது, வேணா அதையும் கேளுங்க. இல்லை உங்களுக்கு மானிட்டேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ, பை பை.